ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இந்த பதிவை நீங்கள் ஒரு முறை கேட்டாலே உங்களோட எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறும். ஐயப்பனோட பரிபூரண ஆசியும் அருளும் யாருக்கு இருக்கோ, யாரோட வேண்டுதல் நிறைவேறணும்னு ஐயப்பன் நினைக்கிறாரோ அவங்களால தான் இந்த பதிவை கேட்கவோ இதில் சொல்லியிருக்க விஷயத்த ஃபாலோ பண்ணவும் முடியும். பல பேருக்கு தெரியாத ஐயப்பனோட பல ரகசிய வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு அசுரன் இருக்கான், மகிஷாசுரன் ஒரு அசுரன். பிரம்மா கிட்ட நிறைய வரத்தை வாங்கிட்டு அது மூலியமாக தேவர்கள், மனிதர்கள், ரிஷி, முனிவர்கள் இவங்க எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்கான். அவனை அழிக்கிறதுக்காக அவங்க போய் துர்கா தேவி கிட்ட கேட்குறாங்க, இவனோட தொந்தரவு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவனை வதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதும் அன்னை ரொம்ப உக்கிரமாகி அவனை வதம் பண்ணிடுறான். இதை கேள்விப்பட்ட மகிஷாசுரனோட தங்கச்சி மகிஷி அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவனோட அழிவு, அதாவது தன்னோட அண்ணனோட அழிவுக்கு காரணம் தேவர்களும் முனிவர்களும் இந்த மனிதர்களும் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குறான். என்ன வரம் அப்படின்னா, 2 ஆணுக்கு பிறக்கிற பையனாலையும் 12 வயசே நிரம்பின பையனாகவும் அதுவும் மனிதனா இளம் பாலகனா இருக்கக்கூடிய ஒருத்தனால தான் எனக்கு மரணம்ங்கிறதே வரணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்குறா. அவள் என்ன நினச்சி வாங்குறா அப்படின்னா, எப்படியும் 2 ஆணுக்கும், அதாவது 2 ஆணும் சேர்ந்து குழந்தை பிறக்காது இல்லையா, அதனால அப்படி ஒருத்தன் பிறக்கவே முடியாது அப்படிங்கிறது அவளோட நம்பிக்கை. அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு அவள் பண்ணாத அட்டூழியமே இல்லை, அத்தனை பேரையும் தொந்தரவு பண்ணுறா, ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா. தான் அண்ணனோட மரணத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் பம்பா நதிக்கரை, இப்போ பம்பை இருக்கு இல்லையா, புண்ணிய நதி, அங்கே சிவன், விஷ்ணு முதலிய அத்தனை தெய்வங்களும் தேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக, அதாவது அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அவளோட ஒரு ரூபம், அதாவது லலிதா அப்படிங்கிற அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக கடுமையான தவம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அன்னை லலிதாவை காட்சி கொடுக்குறா. காட்சி கொடுக்கும்போது அன்னையோட இதயத்தில் ஒரு விதமான சக்தி வெளிப்படுறத பார்க்குறாங்க. அந்த சக்தி ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது நம்மள்கிட்டையோ இல்லை, அது ஒரு அவதாரம் எடுத்தாவோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவும் சிவனும் ஒரே நேரத்தில் நினைக்கிறாங்க. அதாவது அது ஒரு குழந்தை அவதாரம் பண்ணால் இந்த உலகம் நிறைய விஷயங்கள் நன்மை அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நினச்சதும் அதை அன்னை கொடுக்குறா. அந்த வரத்தை அவங்க மனசால நினைக்கிறாங்க, அன்னை அந்த மனசால நினச்சதுக்கே கொடுத்துட்றா. இப்போ கதை வேற ஒரு இடத்துக்கு போகும். எங்கே போகும் அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட ஒரு அசுரன் வரம் வாங்குவான். அவன் என்ன வரம் வாங்குவான் அப்படின்னா, நான் யார் தலையில் கை வைக்கிறனோ அவங்க சாம்பல் ஆகணும்னு சொல்லி வரம் வாங்குவான். அந்த வரத்தை அவர் மேலேயே டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவான். அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா, மோகினி, அதாவது மயக்கக்கூடிய தோற்றம் மோகினினா, அப்படி ஒரு பெண்ணா உருவெடுத்து வருவா. அவனோட அழகில் இவன் மயங்குவான். அப்போ அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ என்னை விரும்புகிற இல்லையா, நீ என்னை நடனத்தில் ஜெயிச்சிட்டா அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னோட ஆசைக்கு இணங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். விஷ்ணு மோகினியாக இருந்து சொல்லுவார். அவனும் இவர் கூட நடனம் ஆடுவான். அப்படி ஆடும்போது ஒரு சமயத்தில் தலையில் கையை வைக்கிற மாதிரி ஒரு அபிநயம் வரும். தலையில் கையை வச்சிருவார். வச்ச உடனே அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு சாம்பல் ஆயிடுவான். இப்படி இருக்கிற இந்த மோகினியோட சக்தியையும் சிவனோட சக்தியையும் ஒரு சேரும், அதாவது மோகினி ரூபத்தில் இருக்கிற விஷ்ணுவோட சக்தியையும் சிவனோட சக்தியையும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகும். அதாவது லலிதா கிட்ட அவங்க வாங்கினாங்கல்ல ஒரு வரம், அந்த சக்தி உருவெடுக்கும். அந்த சக்தி தான் ஐயப்பன். இப்போ இந்த குழந்தைய இவங்க கொன்று போய் யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீவிர சிவபக்தனான பந்தல நாட்டு மன்னன், பாண்டிய வம்சத்தில் ராஜசேகரன், அவனுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணுவோட பக்தையான ராஜசேகரனோட மனைவி, சரி 2 தம்பதியும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதால 2 கடவுளுக்கும் சேர்ந்து பிறந்த இந்த குழந்தைய அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நேரடியாக கொடுக்க முடியாது இல்லையா, அதனால பம்பை கரைக்கு வேட்டைக்கு வந்திருக்கிற ராஜசேகரன் கண்ணில் படுற மாதிரி அந்த குழந்தைய போடுறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த குழந்தைய போடுறதுக்கு மோகினி அவதாரத்தில் இருக்கிற விஷ்ணுவும் சிவனும் வந்திருப்பாங்க. அப்படி மோகினியா இருக்கிற அந்த விஷ்ணு தாயா இருக்கா இல்லையா, ரொம்ப வருத்தப்படுவா. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய எப்படி போடுறதுன்னு, கடவுளே ஆனாலும் தாய் என்று வந்துவிட்டால் அவளோட கருணைக்கும் அன்புக்கும் அளவே இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் இந்த இடத்துல சொல்லுவாங்க. போட்டுட்டு திரும்பி வர முடியாமல் ரொம்ப மனசு இல்லாமல் நின்றுட்டு இருப்பார் மோகினி அவதாரத்தில் இருக்க விஷ்ணு. அப்போ சிவன் சொல்லுவார், ஏன் என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு விஷ்ணு சொல்லுவார்,
ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான், ஏதாவது மிருகங்கள் வந்து அவனை எதுவும் பண்ணிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னது அவர் வந்து தன்னோட சக்தி ரூபத்துல ஒன்ன மணியா செஞ்சு அவரோட கழுத்துல பர்மனண்டா இருக்கிற மாதிரி போட்டுருவார். அதனால மணியோடையே அந்த குழந்தை காட்சி கொடுக்கும். ரெண்டாவது, சிவன் ஒரு இடத்த கையை காட்டி மேல பார்க்க சொல்வார். அங்க பாரு, உன் குழந்தை விளையாட்டு பொருளா எதை நினைச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். நம்மலாம் இப்ப தொட்டில ஏதாவது விளையாட்டு பொருள் காமிச்சா குழந்தை அதை பார்த்து கையை கால் அசைக்கும்ல, அந்த மாதிரி அந்த குழந்தை கையை கால் அசைக்கிறது எந்த பொருள்னு பார்த்தா நவகிரகமும் இந்த குழந்தை கை கால் அசைக்கிறதுக்கு இணங்க அங்க இங்கன்னு மூவ் ஆயிட்டு இருக்கும். பாரு, உன் குழந்தை நவகிரகத்தையே விளையாட்டு பொருளா வச்சு விளையாடுறான், இவனையா வந்து மிருகங்கள் அடிச்சிட போது, கவலைப்படாத, வா ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னதும் இவர் கரெக்டா வேட்டையாடி வருவாரு. அங்க குழந்தை அழுகுற சத்தம் கேட்கும். பந்தல நாட்டு மன்னன் ராஜசேகரன் கண்ணில் யாருமே பட மாட்டாங்க. ஓடி வந்து இவர் அந்த குழந்தைய தூக்குவாரு. இவரும் யாராச்சும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி ரொம்ப நேரம் தேடுவார். சரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு வர வழியில ஒரு முனிவர் வந்து சொல்லுவாரு, இது வந்து தெய்வீக அம்சம் பொருந்தின குழந்தை, இதோட 12 வயசுல இந்த குழந்தை யாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அது வரைக்கும் இந்த குழந்தைய நீயே வளர்த்துட்டு வா, உன்னோட மகனா அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தை கழுத்துல இருக்கிற மணியை பார்த்துட்டு இவனுக்கு மணிகண்டன் பேர் வை அப்படின்னு சொல்லுவார். இவரும் அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் குழந்தைய கொடுத்ததும் ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியே குழந்தை வந்து வளர ஆரம்பிப்பான். வளர்ந்த சில நாட்கள்லயே ராணிக்கு கரு உண்டாகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துட்டு வருவாங்க. அப்படி வரப்ப இவனுக்கு குறிப்பிட்ட வயசு மணிகண்டனுக்கு வந்ததும் குருகுலத்துக்கு போவான். படிக்கணும் இல்லையா, வேதங்கள் வில்வித்தைகள் எல்லாமே படிக்கணுமே, அதுக்காக குருகுலத்துக்கு போவோம். குருகுலத்தில் போனதும் குரு வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்றாரோ அதை கற்பூரத்தை விட சீக்கிரமா பிடிச்சிப்பான். இவருக்கு இதுல இருந்து ரொம்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதன் பிறக்கவே முடியாது, கண்டிப்பா இவன் மனிதனே இல்லை, இவன் ஒரு தெய்வ அம்சம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பார். குருகுல வாசம் முடியும். எல்லா வில்வித்தை சகல சாஸ்திரத்திலையும் சிறந்து விளங்குவான். இவர் வந்து அவதாரம் பண்ண நட்சத்திரம் உத்திரம்னு சொல்லப்படுது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் உத்திரத்தில் உயிர்த்தவனேன்னு சொல்லுவாங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி இவர். அதே மாதிரி உத்திரத்தோட வடிவம் பார்த்தீங்கன்னா வில். அதனால இவர் ஒரு சிறந்த வில்லாளி வீரன். இவர் வந்து வில் வித்தையில வீழ்த்தவே முடியாது, அப்படி ஒரு சிறந்த வில்லாளியா வந்துடுறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு குருகுல கல்வி முடிஞ்சு கிளம்புற சமயம் குருவுக்கு வந்து தட்சணை கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து என்ன தட்சணை வேணும்னு சொல்லி கேட்கும்போது குருவுக்கு வந்து வாய் பேச முடியாம காது கேட்காத ஒரு குழந்தை இருப்பான். அவன் வந்து பிறவி செவிடன் ஊமையா இருப்பான். அவனால அந்த பிறவி ஊமையையும் செவிடித்தன்மையும் போக்கணும் அப்படின்னு சொல்லி குரு கேட்பாரு. அப்படியே செஞ்சிருவார். ஒரு நிமிஷம் ஐயப்பன் தன்னோட தெய்வீக காட்சி அவருக்கு கொடுத்து அந்த குழந்தைய வந்து போக்குவார். என்ன சத்தியம் கேட்பார் ஐயப்பன். அதுக்கு பதில்னா, நான் வந்து தெய்வ குழந்தைங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், அப்படி நீங்க பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருவார். சரின்னு அவங்களும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இவர் வந்துருவாரு. வந்த உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட சொந்த மகனாவே ஐயப்பனை வளர்த்துட்டு வருவார். அதனால மூத்த மகனாவே கருதுவார். அவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவார். அந்த சமயம் எப்பயுமே நல்லவங்க கூட ஒரு கெட்டவன் இருப்பான் இல்லையா. மந்திரி வந்து இது ராஜ்யத்துல வாரிசு இல்லாத ராஜ்யம், அதை நம்ம பிடிச்சிடலான்னு ஒரு கனவுல இருப்பான். அவனுக்கு வந்து மணிகண்டன் வந்தது பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது மணிகண்டனை கொன்னுடணும் அப்படிங்கிறது அவனோட எண்ணமா இருக்கும். அதுக்கு வந்து பல சதி திட்டம் தீட்டுவான். சில சமயம் விஷம்லாம் கொடுப்பான். அதுல இருந்தெல்லாம் மணிகண்டன் தப்பிச்சிருவார். ஒரு சமயம் மிகப்பெரிய தீக்காயம் வந்து இவரை வந்து ஏற்பட்டுரும். அதுலேருந்து அவரால் மீள முடியாமல் இருக்கிற சமயத்தில் மருத்துவரா சிவபெருமானே வருவார். தன்னோட காளையை கொண்டு வந்து காளை கட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல கட்டிட்டு அவனுக்கு விபூதி பூசுறதுக்கு ஒரு மருத்துவராக வருவார். வந்து விபூதி பூசினதும் மணிகண்டன் நல்லா தேறி பொழைச்சிப்பார். இப்போ தன்னோட அத்தனை சதி திட்டமும் வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லி இவன் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவான். என்ன அப்படின்னா, ராணி கிட்ட போய் மெதுவாக அவங்க மனசில் நஞ்ச விதைப்பான். என்ன அப்படின்னா, இது வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்த குழந்தை, இவனுக்கு ராஜ்யம் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வாரிசு, உண்மையான வாரிசு உங்கள் பையன் இருக்கும்போது இவன் முடிசூடிட்டான் அப்படின்னா உங்கள் ராஜ்யம் உங்களை விட்டு போயிடும். அதனால் அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டா உங்கள் பையன் வந்து ராஜாவாயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, ஐயப்பன் வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த மனுஷனாக இருக்கிறதால அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை ஐயப்பனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவனோட பையன் இருக்கான் இல்லையா, ராணியோட பையன், அவனை ஈஸியாக கொலை பண்ணிட்டு ராஜ்யத்தை இவன் கைப்பற்றிடலான்றது இவனோட திட்டம். அதுக்கு ராணி கிட்ட ஒரு யோசனை சொல்லுவான். உங்களுக்கு வந்து தலைவலிக்கிறதா சொல்லுங்க, புலிப்பால் எடுத்துட்டு வந்தாதான் தலைவலி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அரண்மனை வைத்தியரை வச்சு நான் சொல்கிறேன். அதனால அரண்மனை வைத்தியன் சொன்னா ராஜா நம்பிடுவாரு. காட்டுக்கு புலிப்பால் எடுக்க ஐயப்பனை அனுப்ப வைக்கலாம். அப்படி போனா, அதாவது சாதாரணமாக இருக்கிற புலியே ஒரு மனுஷனை பசியில இருந்துன்னா பயங்கரமாக வேட்டையாடும். அதுவும் குட்டி போட்டிருக்க புலி இருக்கு பார்த்தீங்களா,
ஒரு புலியே கிட்டத்தட்ட 20லேருந்து 30 புலி சேர்ந்தால் என்ன ஆக்ரோஷமாக இருக்குமோ அதை விட மோசமாக ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால் புலிப்பால் எடுக்க முடியாது. அந்த திட்டத்துக்காக தான் இவன் பிளான் பண்ணி அவங்க அனுப்ப முடிவு பண்ணுவான். ராஜா என்ன பண்ணுவார்னா, இது மாதிரி புலிப்பால் கொண்டு வரவங்களுக்கு என் பாதி நாட்டை தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் கூட புலியை கொண்டு வர முடியாது, புலிப்பாலும் கொண்டு வர முடியாது. இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிரும். அதனால ராஜா ரொம்ப மனசை வருத்தப்பட்டு இருக்கிறப்ப மணிகண்டனே போய் பேசுவார். என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் தான் குருகுல கல்வியெல்லாம் முடிச்சுட்டேன், நல்ல வில்வித்தையெல்லாம் பயன்படுத்துகிறேன் இல்லையா, நானே போகிறேன்ப்பா, நானே போய் புலிப்பால் கொண்டு வரேன்னா தான் அவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை முடியாதுப்பா, நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லுவார். அப்பா நான் பிறந்ததுலேருந்து உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இந்த ஒரு விஷயத்த முதல் எனக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னா, சரின்னு ஆசை பையன் விரும்பி கேட்குறான். இருந்தாலும் அது ஆபத்துன்னு தெரியுது. ஒரு பையன் விருப்பம் வேற, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு படையோடு இவனை அனுப்ப முயற்சி பண்ணுறார் மணிகண்டனை. இல்லை நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தனியாக போனால் சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கெட்டு போகாத பொருள் நெய். அதனால ஒரு முத்திரை தேங்காயில் 3 கண், சிவனோட அம்சம். சிவன் இவன் சிவர் பக்தர் இல்லையா, கூட சிவனே போகிறதா ஒரு ஐதீகம். இவர் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தேங்காயை குடஞ்சி எடுத்து அதுக்குள்ளே நெய்யை ஃபில் பண்ணி இன்னொரு பக்கம் பையில் பழங்கள், பூரி, அவள் இதெல்லாம் கெட்டு போகாததெல்லாம் கொடுத்து சாப்பாட்டுக்கு அனுப்புகிறார். மணிகண்டனும் பெரிய கானகம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம போகிறோம் இல்லையா சபரிமலை, அந்த காட்டுக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது ஒரு இடமா போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் இவர் இருக்கிற எல்லா பொருளும் தீர்ந்துருது. ஆனால் இவர் அவதார நோக்கம் என்ன, மகிழ்ச்சியை வதம் பண்ணணும். அதுதான். ஏன்னா மகிழ்ச்சியோட தொல்லை தாங்க முடியல, ஒரு வரம் வாங்கியிருக்கா. 12 வயசு பாலகன், ஆண் இருவருக்கு பிறந்தவன், அதுவும் 12 வயசு இருக்கக்கூடியவனால மட்டும்தான் நமக்கு சாவு வரணும்னு கேட்டிருக்கா இல்லையா. அதனால இவங்க உடனே தேடுறார். இவர் புலிப்பால் எடுக்க வரல, அவளை வதம் பண்ணுறதுக்கு தான் இவரோட அவதார நோக்கம். சரின்னு இப்படி போயிட்டு இருக்கும்போது உணவு தீர்ந்துருது. ஒரு இடத்துக்கு காட்டில், அடர்ந்த காட்டில் ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தம்பதி கிட்ட இவர் போகிறார். போனால் அது ஒரு இரவு நேரம், அவங்கள்ட்ட பெருசாக உணவு கொடுக்குற வசதி இல்லை. அவங்க எப்படின்னா, அவங்கள யார் நாடி வந்தாலும் அவங்களோட பசியை போக்கிடுவாங்க. வந்திருக்கிறது சின்ன பையன், ஆனால் யார் என்ன எதுவும் தெரியாது. இருந்தாலும் நம்மளை தேடி வந்திருக்காரே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவங்கள்ட்ட கம்பு தான் இருக்குது. கம்பில் கூழ் பண்ணி அவனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டோடனே பையன் ரொம்ப திருப்தி ஆயிடுறாரு. உடனே கேட்குறாரு, இந்த கம்மங்கூழுக்கு ஈடாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவர் யார் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சவுடனே, கடவுளே நீங்களே எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க, இதை விட பெரிய பாக்கியம் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேணாம். எந்த சூழ்நிலையும் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு பாக்கியத்தை கொடுத்தா போதும். இதை கேட்டு இன்னும் சந்தோஷமாயிடுறாரு. கடவுளே நேரில் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது சாப்பாடு போடுற ஒரு புண்ணியமான செயல் அதையே நான் வரமாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ அவர் ஒரு பட்டயத்தில் எழுதினாராம். இந்த குடும்பத்துக்கு அவங்க கம்மங்கூழ் ஐயப்பனுக்கு கொடுத்ததால அவங்க கம்மங்குடி குடும்பத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த குடும்பத்தோட மக்களுக்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்தாராம். எதனால் அப்படின்னா, அவங்க கொடுத்த அந்த ஒரு சுவையான உணவுக்காகவும் அவங்க ஐயப்பன் மேலே காட்டின அந்த அன்புக்காகவும். அந்த கம்மங்குடி இதில் வந்தவரை பற்றி பின்னாடி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு மறுநாள் தேடும்போது மேலே தேவலோகத்தில் மகிழ்ச்சி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. தேவலோகம் நோக்கி போகிறாரு. மகிழ்ச்சி கூட சண்டை போகிறாரு. மகிழ்ச்சியை தூக்கி வீசுறாரு ஒரு இடத்துல. மகிழ்ச்சி உளுந்த இடம்தான் அழுதா நதி. அங்கே விழுந்து அங்கேருந்து எழுந்து மறுபடியும் நம்ம சாஸ்தா கூட சண்டை போட வரா. அங்கே சாஸ்தா ஆல்ரெடி சாஸ்தாவுக்கு சப்போர்ட்டாக பூதகணங்கள், அதாவது சிவபூதகணங்கள் ரெடியாக இருக்குது. எங்கே இருக்குன்னா எரிமேலி. அதை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இவ கூட சண்டைக்கு போகிறார். சண்டையில் பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டை நடந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இவரும் தாக்குறாரு. அப்படி தாக்குறதுனால தான் நம்ம இப்போ பேட்டை துள்ளுற ஒரு வழக்கத்தை வச்சுருக்கிறோம். அங்கேருந்து அப்படி தாக்குனவர் தன்னோட வில்லால் மகிழ்ச்சியோட தலை வேற உடல் வேறையாக பிரிச்சிடுறாரு. அப்படி ஒதுங்கின தலையை ஒரு இடத்துல வச்சு பாறைகளை வச்சு மூடுறார். அதனால தான் நம்ம அழுதா நதியில் இறங்கி குளிச்சுட்டு அழுதையிலேருந்து கல் எடுத்துகிட்டு போய் கல்லிடும் குன்று அப்படிங்கிற இடத்துல கல்லை போடுறோம். அந்த உடல் அங்கே தான் வச்சு அவர் பாறை வச்சு மூணதாக சொல்லப்படுது. அதனால தான் அந்த உடல் எப்பயும் எழுந்து அதோட தலை கூட ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலும் மேலும் ஐயப்ப பக்தர்கள் கல்லை அங்கே போடுறதா சொல்கிறாங்க. இப்படி தன்னோட அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு. தேவர்கள் ரொம்ப திருப்தி ஆகுறாங்க. யாரை வதம் பண்ணணும்னு ஐயப்பன் வந்தாரோ அவரை வதம் பண்ணதால தேவேந்திரன், இந்திரன் உட்பட எல்லாரும் புலியாக மாற, புலி மேலே உட்காந்து ஐயப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட நாட்டுக்கு திரும்பி வரார். இதை பார்த்து மந்திரியும் ராணியும் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அரசன் மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறார். தன்னோட பையன் திரும்பி வந்ததுக்காகவும், அதுவும் புலியோட திரும்பி வந்ததில் ரொம்ப பரம சந்தோஷம். நேராக ஓடி போய் அரசரோட காலில் ராணியும் மந்திரியும் விழுறாங்க. எதுக்காக விழுறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு நோயே எங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி ஐயப்பனை
காட்டுக்கு அனுப்பி அவரோட கதையை முடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்படி ஒரு சக்தி இவருக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயப்பன் புலி மேலே இறங்கி வர்றதை பார்த்து ஊரே நடுங்குது. ஐயப்பன் வந்து புலிகளெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு தன்னோட அப்பாவை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்பா சொல்கிறார், இது மாதிரி இவங்க 2 பேருமே குற்றம் அழிச்சிருக்காங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்றதும் அப்பா சொல்கிறார். எல்லாமே என்னோட திருவிளையாடல் தான், என்னோட நோக்கப்படி தான் எல்லாமே இங்கே நடந்திருக்கு. அதனால் அவங்க எதுவும் பண்ணலை. இருந்தாலும் அவங்க தவறு செஞ்சுருக்காங்க நீங்கள் கருதுறதால அவங்க கடுமையான விரதம் இருந்து என்ன தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களோட பாவம் போகும் அப்படின்னு சொல்லும்போது, நாட்டு மக்களில் நிறைய பேர் இவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது சில கஷ்டங்களை அனுபவிக்கிறத பார்த்துருப்பார். என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சுப்பாங்க அப்படின்னா, சில பிரச்சனைகளை வந்து இவங்க சந்திச்சுட்டு வருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவரோட அந்த ஞான திஷ்டி இருக்கும் இல்லையா, தெய்வீக சக்தி, அது மூலமாக பார்க்கும்போது சில கிரகச்சாரங்கள் வந்து மனுஷனை வந்து பாடாப்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பார். இதை வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவார். அந்த சமயத்தில் தான் இவங்களோட கிரகச்சாரம் சரியில்லாததால தான் இவங்க சில விஷயங்களை செஞ்சுட்டாங்க, அதனால் அவங்கள மன்னிச்சிருங்க, அப்படி சில கிரகச்சாரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஐயப்ப விரதம் நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா. ஒரு மண்டலம் விரதம் இருந்து, பிரம்மச்சரிய விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து இருமுடி கட்டி ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணுவோம்ல, இதை நான் பின்னாடி என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த விரத முறையை சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்கிறாரு, உங்களை பார்க்கணும், நீங்கள் என்னக்காக ஏங்கிட்டு இருப்பீங்கன்னு தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் இப்போ வந்து என்னோட அவதார நோக்கம் முடிஞ்சிச்சு, அதனால் நான் வந்து காட்டில் போய் தவம் மேற்கொள்ள போகிறேன், அதனால் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பா ஒரு விண்ணப்பம் வைப்பார். என்ன அப்படின்னா, நான் வந்து உனக்காக உன்னோட நினைவாக ஒரு கோயில் எழுப்பலாம் அப்படின்னு இருக்கேன், அதுக்கு தகுந்த இடத்த நீயே தேர்வு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுவார், தன்னோட வில்லில் ஒரு அம்பை பூட்டி எய்வார். அந்த அம்பு போய் விழுந்த இடம் தான் சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியாத விஷயங்கள் சில இருக்கும் இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த கதைகளை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த கதைகளை கேட்குறதால எப்படி நம்மளோட பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். 1, இப்போ ஐயப்பன் அம்பு எஞ்ச இடத்த இவர் தேடுறாரு. தேடி போய் அங்கே வந்து இவருக்கு ஒரு கோயில் எழுப்பினதா, அந்த கோயில் தான் இப்போ வந்து நம்ம வழிபடுற சபரிமலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த மலை மட்டும் நீலிமலைன்னு தானே சொல்லுவாங்க, சபரிமலைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சபரி அப்படிங்கிற ஒரு பெண் துறவி, அதாவது ஒரு பெண் வந்து ராமர் அவதாரம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு ராமரை தரிசனம் பண்ணுறதுக்காக ரொம்ப காலம் பல யுகங்கள் தவம் இருந்த ஒரு இடம். அதனால் அவங்க பேராலேயே அந்த மலை சபரிமலை அப்படின்னு நம்மளை எல்லாராலையும் சொல்லப்படுது. 2வது, மணியோட பிறந்ததால் அவர் மணிகண்டன் தானே பேர் வச்சாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு ஐயப்பன் ஒரு பேர் வந்தது அப்படின்னா, ஐயப்பன் இவரை வந்து காட்டில் தவம் பண்ண போகிறார் இல்லையா, தவம் பண்ண போய் இந்த மாதிரி சபரிமலை இருக்கிற அந்த இடத்துல போய் உட்காந்துறாரு. இவர் அங்கே தான் கோயில் கட்டுற அம்பு எரிஞ்சிருக்காரு, அந்த இடத்துல தான் இவர் இருக்கார். இவரை பார்க்கணுன்னு அப்பாவுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணுறாருன்னா, பையன் என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. வீட்டிலேருந்து கிளம்புனதும் அது ரொம்ப அடர்ந்த காடு, இப்பயே அது ஓரளவுக்கு காடு தான், அப்போ வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதனால் அவருக்கு வழி தெரியல. பிரார்த்தனை பண்ணுறாரு, ஐயா உன்னை வந்து தரிசனம் பண்ணணும், எனக்கு வழிகாட்டு அப்படின்னதும் மேலே அந்த சமயம் ஒரு பருந்து, 3 பருந்து, ஒரு பருந்து இல்லை 3 பருந்து வந்து சத்தமிடுறத பார்க்குறார். நிமிந்து பார்க்குற அந்த பருந்து கத்திக்கிட்டே முன்னோக்கி போகுது. உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு, சரி அப்பா தான் நமக்கு வந்து வழி காட்டுறான் அப்படின்னு சொல்லி. இப்போ மலை ஏறி இறங்கணும். நீங்கள் சபரிமலை பெருவழி பாதை போனீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிமேலியிலிருந்து நிறைய பாதைகளை கடந்து தான் நீங்கள் வரணும். மலைகள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, அழுதாமலை வரும், அதுக்கப்புறம் கரிலாந்தோடு வரும், கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம் வரும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன மலைப்பாதைகள்லாம் கடந்து பெரியானை வட்டம், சிறியானை வட்டம்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னா தான் பம்பா வரும். பம்பாவுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நீலிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை மேலே ஏறுவோம். சபரிமலை வந்து சாமி தரிசனம் வரும். இத்தனை மலைகளையும் அவர் அப்பயே 50 வயசை கடந்தவர். ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அப்பா அவர் வந்து சொல்லிக்கிட்டே ஏறினாராம். என்ன சொல்லிக்கிட்டே ஏறினார்னா, ஐயா எங்கய்யா இருக்க, அப்பா எங்கப்பா இருக்க, வாப்பா ஐயா அப்பா ஐயா அப்பான்னு சொல்லிக்கிட்டே ஏறினாராம். அதனால தான் ஐயப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வந்ததாகவும், ஐயங்களை போக்கும் அப்பன், எப்பெல்லாம் மனசு நமக்கு கஷ்டமாக இருக்கோ, எதை நினச்சி நம்ம வருத்தப்படுறோமோ அதை அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டாலே அதை நீக்கக்கூடியவர். அதனால தான் ஐயங்களை போக்கும் அப்பன் ஐயப்பன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வந்ததா சொல்லுவாங்க. அடுத்து வந்து குருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, நான் யாருன்னு சொல்லலை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார்ல, அது என்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு கோயில் கட்டும்போது அந்த குரு தான் ஃபஸ்ட்டு கல்லை எடுத்து வச்சாராம். அவர் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம்தான் அடுத்தடுத்து கோயில் கட்டடம் கட்டப்பட்டதாகவும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க எல்லாருமே அப்பா அம்மா குரு இவங்க யார் கையால் தான் மாலை போடணும். தகுந்த குரு, 18 வருஷம் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ண ஒரு தகுந்த குருவோட தான் வந்து என்னை வந்து தரிசனம் பண்ணணும். அப்படி வந்தால் தான் நான் ஏற்றுப்பேன்னு சொன்னார். குரு கையால் மாலை போட்டு குரு வழிகாட்டுதல் படி வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட குரு
தனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணவருக்காக ஒரு மரியாதை செஞ்சுருப்பார். இன்னொரு விஷயம், இந்த நவகிரகத்தோட விளையாண்டாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சான்றாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி எல்லா நாளுமே கரிநாள் தான் வரும். கேலண்டரில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். கார்த்திகை 1 கரிநாள்னு இருக்கும். கரிநாள் அன்னைக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் கார்த்திகை 1 அன்னைக்கு தான் எல்லா சாமிகளும் மாலை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் விரதம் கம்மியாக போகிறவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் கரெக்டான மாலை போடுற நாள் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை 1 தான். அன்னைக்கு கரிநாள் எதையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஐயப்பனுக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம நெய் தேங்காய் கொண்டு போகிறோம் இல்லையா, இந்த நெய் தேங்காய் கொண்டு போகிற தத்துவம் எதுக்கு அப்படின்னா, இந்த நெய் கெட்டு போகாது. இந்த தேங்காய் சிவனோட அம்சம். இது ஐயப்பன் தன்னோட பசி தீர கொண்டு போன ஒரு உணவுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணுங்கிறதுக்காகவும், நம்ம இதயம் அதாவது நம்மளோட மனசு அப்படிங்கிற அந்த தேங்காய் சுத்தமாக இருந்ததுன்னா, நெய் கெட்டு போகாத இறை பக்தி நம்ம கிட்ட இருந்ததுன்னா இறைவன் நம்ம பக்கத்தில் வந்துடுவார் அப்படிங்கிறதையும், அந்த நெய்யாக இருக்கிறதே இறைவன் தான். நம்மளோட பக்தியை ஒன்றை மட்டும்தான் இறைவன் ஏற்றுப்பார். நம்ம மனசு தேங்காவாகவும் நம்மளோட பக்தி நெய்யாகவும் அதை நம்ம கொண்டு போய் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறதாகவும் இதை மட்டும்தான் இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதாகவும் அதுதான் அந்த தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கம்மங்குடி வீட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்மங்குடி வீட்டார் யார் அப்படின்னா, அவங்களுக்கு கம்மங்கூழ் கொடுத்து ஒரு தம்பதி உபசரித்தாங்கல்ல, அவங்க தான் கம்மங்குடி வீட்டார்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வழி வந்த எத்தனையோ பேருக்கு ஐயப்பன் காட்சியே கொடுத்துருக்கிறதா இன்னமும் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுற எல்லாருக்கும் தெரியும், நம்ம அறிவராசனம் கேட்டிருக்கோம். அறிவராசனம் கேட்காத ஐயப்ப சாமியே இருக்க மாட்டீங்க. இந்த அறிவராசனத்தை 1920 எழுதினவர் பார்த்தீங்கன்னா, கம்மங்குடி வீட்டு வம்சாவழியில் வந்த சுந்தரம் குலத்தையர் அப்படிங்கிறவர் தான் இந்த அறிவராசனத்தை எழுதினவர். இது மட்டும் இல்லை, இவர் ஒரு தலை பெரிய வழி பாதை வழியாக ஐயப்பனை தரிசனம் பண்ண வந்துட்டு இருக்கும்போது கரிமலை இறக்கத்தில் பெரியானை வட்டம் சிறியானை வட்டம்னு சொல்லுவாங்க. அங்கே அதிகமான யானை கூட்டங்கள் இருக்கும். அந்த பெரியானை வட்டம் குளிக்கிறதுக்காக வந்தப்ப அவருக்கு ஐயப்பனோட வாகனமான வெள்ளை யானை காட்சி கொடுத்துதான். அவர் எல்லாரோடையும் தான் வந்திருக்காரு. அப்படி அவர் பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு மட்டும் வெள்ளை யானை தெரிஞ்சிருக்கு. மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள் ஐயப்பன் வாகனம் வெள்ளை யானை இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா வெறும் இடம் தான் இருக்குது, எதை பார்த்து யானைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஐயப்பனோட நெருங்கின தொடர்புடையவங்க இந்த கம்மங்குடி வம்சத்தார். எந்த அளவுக்கு கங்கை நதி புனிதமான நதியோ அதே போல் பம்பா நதியும் புனிதமான நதி. ஏன் அப்படின்னா, சிவன் விஷ்ணு தவம் இருந்து அவங்களோட பாதம் பட்டது. ரெண்டாவது, ராமர் தன்னோட வனவாசத்தின் போது தன்னோட தந்தைக்கு சிராப்தம் கொடுத்த ஒரு நதி ராமர் பாதம் பட்ட நதி. அதே மாதிரி அவதாரம் பண்ணியிருக்க அத்தனை கடவுளோட பாதமும் பட்ட நதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பம்பா நதி. கங்கை நதிக்கு ஈடான நதி. அதில் குளித்தோம் அப்படின்னா நம்மளோட பாவம் தீரும். ரெண்டாவது விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, பம்பா நதியில் அத்தனை அம்சமும் பொருந்தின எல்லா கடவுளுமே வந்திருக்காங்க. அதனால அது ரொம்ப புனிதமான இடமும் நதியும் கூட. இந்த ஒரு மண்டலம் விரதம் இருக்கிற முறை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ராணியும் மந்திரியும் தான் செஞ்ச தவறை உணர்ந்து கடுமையான பிரம்மச்சரியமும் உணவு கட்டுப்பாடும் இருந்து வழிபட்ட முறை. ஃபஸ்ட்டு வழிபட்டவங்க அவங்க தான். அவங்க வழிபட்ட அந்த விஷயந்தான் நம்ம ஒரு மண்டலம் இப்போ கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுற இந்த பழக்கம் நமக்கு வந்துச்சு. ஐயப்பன் கோயில் கட்ட முடிவு பண்ண ராஜா அந்த அம்பை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கோயில் கட்ட முடிவு பண்ணும்போது அகத்தியரோட வழிகாட்டுதலும் பரசுராமரோட எல்லா ஏற்பாடுபடி தான் நடந்தது. அது 18 படி உடைய ஒரே தெய்வம் நம்மளோட ஐயப்பன் தான். பரசுராமர் அந்த 18 படியை அமைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனால் கடந்து வர முடியாத ஒரு 18 படிநிலைகள், அதாவது சினம், கோபம், காமம், குரோதம், லோதம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 18 நிலைகள் இருக்குது. இதை கடந்து வந்தால் தான் இறைவன் அவன் அடைய முடியும் அப்படிங்கிறத மனுஷன் தன் வாழ்நாளிலேயே உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 18 படிகள் அமைச்சு பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண ஐயப்பனோட சிலை 1950 ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் சிதிலம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு ஸ்தபதி, அதாவது சிலைகள் செய்கிறதுக்குன்னே இருப்பாங்க இல்லையா சிறப்பு, அவங்க செஞ்ச சிலை தான் இப்போ நாம் வழிபட்டுட்டு வர ஐயப்பன். அவர் ஒரு சிலை மட்டும் செய்யலை, அதே மாதிரி ஒரு ஐயப்பன் சிலை இன்னொன்று செஞ்சுருக்காரு. அது மதுரையில் இருக்க மேலமாசி வீதியில் இருக்கிற அந்த சிலையும் இப்போ நம்ம சபரிமலையில் இருக்கிற சிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெண்டுமே ஒருத்தர் செஞ்சது தான். அதே மாதிரி சிதிலம் அடைஞ்ச அந்த சிலை இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சிலையை உருக்கி
இப்போ இருக்கிற கொடி கம்பம் இருக்கு இல்லையா, அந்த கொடி கம்பத்தில் இணைச்சிருக்காங்க. அந்த சிலையை வந்து உருக்கி சொன்னது தான் அந்த கொடி கம்பம். அதனால் இப்போ எப்போ போனாலும் ஐயப்ப சுவாமிகள் முதல்ல அந்த கொடி கம்பத்தை தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா ஐயப்பனோட ஆதி சிலை இருந்தது அந்த கொடி கம்பத்தில் தான் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் ஐயப்பனே அங்கே குடியிருக்கதா ஐதீகம். அதனால் முதல்ல அதை தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக நம்மளோட வேண்டுதல்லாம் இதை கேட்குறதால எப்படி நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். மக்கள் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கர்மா தான். அந்த கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஐயப்பன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குறதுக்காக சனி பகவான் கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது சனி பகவான் சொன்னாராம், என்னோட தசை காலங்கள் வருது இல்லையா, தசா புத்தியாக இருக்கட்டும், திசையாக இருக்கட்டும், சனியோட அந்த அஷ்டம சனி, கண்ட சனி, இது மாதிரி எது வந்தாலும் மனுஷன் வந்து மீண்டு வர முடியாத ஒரு பீடையில் மாட்டிப்பான், ஒரு பிரச்சனையில் இருப்பான் இல்லையா. அது போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ சனீஸ்வர பகவான் சொன்னாராம், நான் வந்து எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் என்னோட பார்வை அவன் மேலே விழுந்துருச்சுன்னா அவன் ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாகிடுவான். ரெண்டாவது, எவ்வளோ வசதியாக இருந்தாலும் வீடு வாசல் மறந்து ஒரு பரதேசி எப்படி வாழ்வானோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வான். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனால மட்டும்தான் என்னோட தோஷம் போகும் அப்படின்னதும் இதை வந்து ஐயன் ஏற்றுக்கிட்டாராம். என்னவா ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா, நம்ம மாலை போடுறோம் இல்லையா, இப்போ வந்து நாம் எப்படி படுப்போம், வீட்டில் வந்து எந்த ஒரு பாய் தலகாணி அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ வசதியான நபராக இருந்தாலும் தரையில் தான் படுப்போம். ரெண்டாவது, தாடி நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு சிகை அலங்காரமும் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பிரம்மச்சரியம் மேற்கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் நாம் ஒரு பரதேசி மாதிரி வாழ்க்கையை வாழ்வோம். அடுத்து நாம் வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதம். எப்படின்னா, மனைவி மக்களை மறந்து நான் இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மனைவி மக்களை மறந்தனா அதுலேயே குடும்ப வாழ்க்கை வந்துடுது. அதில் இல்லற சுகம்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் இல்லாமல் அந்த ஒரு மண்டலம் நாம் விரதம் இருந்து வரோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, எது வந்து உண்மையான பக்தி நான் உணர்த்துவேன், அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட கர்மாக்கள் போகும் அப்படின்னு சொன்னதும், இப்போ அத்தனை விஷயத்தையும் நான் கொடுக்கறதுக்கு 7.5 வருஷம் கண்டிப்பாக அவன் இதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் அதோட கணக்கு பார்த்திங்கன்னா 7 × 7 7 49 வரும். இந்த 49க்கான கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு மண்டலன்றது 48 நாள்னு சிலர் சொல்லுவாங்க, 41ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இதை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 7.1 வரும், 7.5 வரும். அதாவது 7.5 வருஷம் நாம் அந்த அனுபவிக்க வேண்டியதை வெறும் 48 நாளில் நமக்கு கொடுத்து நம்மளோட பாவங்களை போக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே சனியோட தாக்கத்தால் நடக்காமல் கடவுள் மேலே இருக்க உண்மையான பக்தினாலையும் அன்புனாலையும் நம்ம செய்கிறோம். இதனால நமக்கு ஐயனோட அருள் கிடைக்கிது. இப்போ இந்த கதையை கேட்குறதால நமக்கு வந்து எல்லா விஷயமும் வரும்னு சொல்லியிருந்தேனே, அது என்ன அப்படின்னா, அப்போ ஐயன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருக்காரு. அதனால் பெண்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. எந்த வயசுக்கு அப்புறம் அப்படின்னா 12 வயசுலேருந்து, அதாவது மாதவிடாய் நிற்கக்கூடிய வயசுன்னு சொல்லக்கூடிய 54 வயசு வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அலோவும் பண்ண மாட்டாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், வேண்டுதல் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க சொல்லணும்ல. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஐயனை மனப்பூர்வமாக ஐயனோட வரலாறையோ இல்லை கதையோ ஐயனோட ஏதோ ஒரு சிந்தனையோ நினச்சி வீட்டில் அவங்க பிரார்த்தனை பண்ணாலே போதுமா. அவங்க வீட்டில் யார் மாலை போட்டிருந்தாலும் இவங்க அதை நினச்சோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே அவங்களோட வேண்டுதல் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஐயனே சொல்லியிருக்காரு. அதனால் பெண்கள் வந்து வருத்தப்படாதீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மனசார பிரார்த்தனை பண்ணால் போதும். இப்போ இன்னும் சில கூடுதல் விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஐயப்பன் கையில் வச்சுருக்கிற முத்திரை வந்து சின் முத்திரை. அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்தாப்புல இருக்கும். இந்த சின் முத்திரை மிச்சம் இருக்கிறது 3 விரல் நீட்டினாப்புல இருக்கும். இது அம்சம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஸ்த நட்சத்திரத்தோட வடிவம். அதாவது அவர் அவதாரம் பண்ணது உத்திரம் நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தோட வடிவத்தை அவர் வச்சிருப்பார். அப்புறம் அவர் உக்காந்துருக்கார் இல்லையா, அந்த இடத்துல வந்து அவர் காலை 2யும் கட்டினாப்புல ஒரு அங்கவஸ்திரம் இருக்கும். இது எதனால் இருக்குது அப்படின்னா, ஐயப்பனோட அப்பா ஐயப்பனை பார்க்க ஒரு முறை வந்தப்போ ஐயப்பன் வந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணாராம். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், நான் வரும்போது கடவுள் எனக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட பட்டு அங்கவஸ்திரத்தை உருவி வீசினாராம். அதுதான் அவரோட காலை கட்டிக்கிட்டு இருக்கதாகவும், அதனால் ஐயப்பன் எழுந்த நிலையில், லைட்டாக எழுந்த மாதிரி தான் இருக்கு, அவர் உட்காந்துருக்க போஸை பார்த்தீங்கன்னா எழுந்த நிலையில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்து ஐயப்பனோட கோலம் பார்த்தீங்கன்னா தவக்கோலம். இப்படி தவக்கோலத்தில் இருக்க ஐயப்பன் சபரிமலையில் இருக்கவர் மட்டும்தான். மற்ற ஐயப்பனுக்கு 6 படை வீடு இருக்குது. 5 வீடுகள்லையும் பெண்கள் வந்து தரிசனம் பண்ண அலோவ் பண்ணுறாங்க.
இப்போ சொன்ன வரலாறுல சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில தெரியாமல் இருக்கலாம். மனசார ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணாலே போதும், உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். இதில் வந்து திருமணத்துக்காகவும் மற்ற பிரச்சனைக்கும் உள்ள ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன். திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரோ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிற ஒருத்தங்கள்கிட்ட நெய் தேங்காய் கொடுக்கலாமான்னு கேளுங்க. உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் நிறைய பேருக்காக கொண்டு போயிருக்கேன். அதாவது வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நான் 3 வருஷம் கொடுக்கணும் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். 2வது வருஷம் கொடுக்கும்போதே அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 2வது என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது வந்து பையன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி அவங்களுக்கும் 2வது வருஷம் போகும்போது கன்ஃபார்ம் ஆகி 3வது வருஷம் அவங்க நெய் தேங்காய் கொடுத்தாங்க. பையனோடையே வந்து அதேமாதிரி பையன் பிறந்திருக்கான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க இருமுடி கட்ட போகிற நாள் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் ரொம்ப சுத்தபத்தமாக நான்வெஜ் புழங்காமல், தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் அந்த ஒரு வாரம், அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட நெய் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கணும். நான்வெஜ் எடுத்துக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் சுத்தபத்தமாக ஐயப்பனை வழிபாடு பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் தேங்காய் அவங்க வந்து நெய்யை வந்து ஃபில் பண்ணுவாங்க ஐயப்பனுக்கு கொண்டு போகிறதுக்காக. நெய் தேங்காய், அந்த நெய் தேங்காய் வந்து நீங்களே உங்கள் கையால் நெய் கொடுப்பாங்க. ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா, அவங்க இருமுடியில் அவங்களுக்காக கொண்டு போகிற நெய் தேங்காய் கூடிய நீங்கள் கொடுத்த நெய் தேங்காயையும் கொண்டுட்டு போய் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணி திரும்பி வந்து அந்த நெய்யை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த நெய்யில் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி ஐயனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களோட விரதத்தை முடிக்கணும். அப்படி முடிச்சிங்க அப்படின்னா, இது ஒரே வருஷத்தில் சிலருக்கு நடந்திருக்கு. நான் 3 வருஷம்னு சொல்லுவேன். 3 வருஷம் கடைப்பிடிங்க. 3 வருஷத்தில் இது வரைக்கும் நடக்காமல் போனதே எதுவும் கிடையாது. முடியாதவங்க மனசார வீட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும். இது குழந்தை பாக்கியத்துக்கும் கல்யாணத்துக்கும் நானே கொண்டு போயிருக்கேன். 2 பேருக்கு நடந்திருக்கு இது வரைக்கும். அதனால் சொல்கிறேன், எந்த வேண்டுதல் வேணாலும் நீங்கள் நெய் தேங்காய் கொடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையான முறை. எல்லாரும் பயன்படுத்துங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.